காதல் மோகினி. மோகனாக்குட்டி, மாமா என்னைய கூப்பிட்டீங்க? ஆமா, உன்னதான் கூப்பிட்டேன். ஏண்டி என்ன பார்த்தா உனக்கு எப்படி இருக்கு? உங்களோட ஒரு வாரம் எப்படி கூத்தடிச்ச? நான் பேச வந்தா மட்டும் ஏன் இப்படி பயந்து பயந்து சாகுற? அதெல்லாம் எதுவும் இல்ல மாமா. ஏய், கல்யாணத்துக்கு அப்புறம் நம்ம 2 பேரும் ஒரே ரூம்ல ஒரே இடத்துல தான் இருந்தாகணும். அப்ப என்ன பண்ணுவ? இப்படிலாம் பேசாத மாமா. எனக்கு தான் தீர மாமா பிடிச்சிருக்கு. அப்பயே சொல்லிட்டேன்ல, அவர் தான் கல்யாணம் பண்ணிக்க போறேன்னு சொல்லேன்ல. ஏய் ஏய், அடிச்சு பல்ல கழட்டிடுவேண்டி. இன்னொரு தடவை அந்த வார்த்தையை சொன்ன கொன்னே போட்டுருவேன். இதோ பாரு மோகனா, நான் உன்னை அவ்வளோ விரும்புறேன். உன் கூட சந்தோஷமா வாழணும்னு ஆசைப்பட்டேன். ஏதோ வயசு கோளாறுல தப்பு பண்ணிட்டேன். நான் இல்லைன்னு சொல்லல. என்கிட்ட சகஜமா பழகுடி, எப்பவும் போல பேசு. அந்த தீரனோட அண்ணன் பசங்க கிட்ட மட்டும் பயம் இல்லாம அவ்வளோ க்ளோஸா இருந்தியே, அது மட்டும் எப்படி? ஏன்னா அவங்க யாரும் என்ன தொட்டு தொட்டுலாம் பேச மாட்டாங்க, கண்ட இடத்துல கை வைக்க மாட்டாங்க. சரி விடு, அது என்னோட தப்பு தான். இனிமே மாமா அப்படி நடந்துக்க மாட்டேன். உன்கிட்ட அன்பா இருக்கேன், சரியா? மாமா நீ எப்படி இருந்தாலும் உன்னை என்னால கல்யாணம் பண்ணிக்கவே முடியாது. ப்ளீஸ் புரிஞ்சுக்க, என் மனசுல நீ இல்ல. நான் இல்லனா வேற எவன் இருக்கான்? அந்த கிழட்டு பைய தீரனா? அது இங்க பாரு மோகனா, நீ எனக்கானவ, எனக்கு மட்டுமே சொந்தமானவ. உன்னை யாருக்கிட்டையும் எதுக்காகவும் விட்டு கொடுக்க மாட்டேன். பாத்துக்க, உனக்கு என்ன பிடிக்கலனாலும் பரவாயில்ல, என் கூட வாழ்ந்துதான் ஆகணும். கல்யாணத்துக்கு அப்புறம் நான் இந்த மாதிரிலாம் உங்ககிட்ட ஹார்ஷா நடந்துக்கவே மாட்டேன். அன்பா இருக்கேன், சரியா? இன்னும் 10 நாள்ல நமக்கு கல்யாணம். எல்லாத்துக்கும் ரெடியா இரு, சரியா? இந்த கல்யாணத்துக்கு தடையா உன் தீர மாமாவோ அவர் குடும்பமோ இல்ல என் அம்மா அப்பாவே இருந்தாலும் எல்லாத்தையும் வெட்டி சாச்சுக்கிட்டு உன் கழுத்துல தாலி கட்டுவேன். இது நடக்கும், பாத்துக்க. நான் வரேன். ஐயோ, மாமா இப்படி சொல்லிட்டு போறாரு. இப்ப நான் என்ன பண்ணுவேன்? மோனகுட்டி, மாமா என்ன ஆச்சு? மோனகுட்டிக்கு என்ன கோவம்? சாரிடி, ரொம்ப வேலை இருந்துச்சு. உன்கிட்ட வந்தா உன்னை மட்டும்தான் பார்த்துட்டே இருப்பேன். உனக்கே தெரியும்ல, வேலையை கண்டுக்கவே மாட்டேன். அதான் எல்லாத்தையும் முடிச்சுட்டு உன்னை தேடி வந்தேன். அதெல்லாம் இல்ல மாமா. இன்னைக்கு வீரா மாமா என்ன ரொம்ப மிரட்டினாரு. ஏய், கிண்டு மாடி அப்பனுக்கும் மானுக்கும் பயந்துகிட்டு இருக்கவ, நான் உன் கூட இருக்கிறப்ப இதை பத்தி எல்லாம் யோசிச்சு உன் உடம்ப கெடுத்துக்கலாமா? இந்த முகம் வாடுச்சுன்னா மாமா மனசும் வாடும்ல. அது இல்ல மாமா, வீராவை பத்தி உனக்கு சரியா தெரியல. கோபம் வந்துச்சுன்னா என்ன வேணாலும் பண்ணும். எத்தனையோ நாள் அத்தையவே அடிக்க கை வாங்கி இருக்கு தெரியுமா? கிடக்குறான் வெத்து வெட்டு. வடிவமா முகத்துக்காக தான் அவன் உசுரோடவே விட்டுருக்கேன். இல்லனா எப்பயோ தூக்கி இருப்பேன். அது இல்ல மாமா, உன்ன மாதிரியே தான் அதுவும் எக்ஸசைஸ்லாம் பண்ணி உடம்புலாம் வளர்த்து வச்சிருக்கு. சண்டை கூட போடும். எனக்கு பயமா இருக்கு மாமா. ஓ, உன் மாமன் அடிச்சுப்புட்டு அவனை தூக்கிடுவான்னு நினைக்கிற, அப்படித்தானே? அப்படிலாம் இல்ல மாமா. நான் அப்படிலாம் யோசிப்பனா? நீ எவ்வளோ பெரிய பலசாலி. ஆனா நீ கோவத்துல ஏதாவது அவரை பண்ணிட்டேயா இல்ல கொண்டு போட்டுனீனா அத்தம்மா அழும்ல. அத்தம்மா தான் பாவம். அதை பத்தி தான் யோசிச்சுட்டே இருக்கேன். ஏண்டி, இவ்வளோ நல்லவளா இருக்கிறதுனாலதான் உன்னை எல்லாரும் ஈஸியா ஏமாத்துறாங்க. கொஞ்சமாவது உன்னோட வாழ்க்கையை பத்தி யோசிச்சு பாருடி. நீ நல்லா இருக்கணும் தான் மொத்தமா உயிரியே விட துணிஞ்சிருக்காங்க. அவங்க கண்ணு முன்னாடி நீ சந்தோஷமா வாழ்ந்தாதானே அவங்க நிம்மதியாவாங்க. ஆனாலும் அன்னைக்கு ஏய் ஸ்டாப் பண்ணு மோகனா. நானே ரொம்ப நாள் கழிச்சு உன்னை தேடி தனியா வந்திருக்கேன். இப்படியே பேசிட்டு தான் இருக்க போறியா? வேற என்ன பண்ணணுமாமா? நீ ஒன்னும் பண்ண வேணாம். கொஞ்சம் நிமிந்து என் முகத்தை பார்த்தேன்னா நானே பண்ணிக்குவேன். ஏய் மாப்ள, சின்ன மாமா சவுண்ட் கேக்குது. வடிவப்பா வந்துட்டீங்களா? வடிவப்பா எப்போ வந்தீங்க? உங்களை நான் எவ்வளவு மிஸ் பண்ண தெரியுமா? மாமா நீயா? நீ கொஞ்சம் இந்த பக்கம் வாமா, நான் பேசிக்கிட்டுதேன். நானே தான்டா. அது எப்படி மாமா? நான் கிஸ் பண்றப்பெல்லாம் இப்படி கரடி மாதிரி வந்துடுறேன். நான் இங்க மோனா கிஸ் பண்றேன்னு மதுரையில இருக்கிற உனக்கு மூக்கு வைத்துச்சா என்ன? எப்படி வந்த? ஏன் வந்த? அதை ஏன்டா கேக்குற? இந்த 2 நாளா
எங்க அக்கா என்னைய போட்டு பாடா படுத்தி எடுத்து பிடிச்சு ஏதோ கனவு கண்டுச்சாமா. கெட்ட கனவா இருக்கு, என் புள்ள அங்க தனியா இருக்கான், துணைக்கு யாருமே இல்ல, யாராவது ஒருத்தர் கூட போயிருங்கன்னு ஒரே நச்சரிப்பு. அப்புறம் என்ன, அதான் என் மாமா நீ வேணா போய் அவன் கிட்டயே இருடான்னு அனுப்பி வச்சுட்டாரு. வந்ததும் உன் ரூமுக்கு தான் போனேன், உன்னை காணோம். அப்பயே தெரியும் நீங்க தான் இருப்பேன்னு. சத்தம் இல்லாம அமைதியா இருந்துச்சா, சரி வேற எதுவும் வேலை பார்த்துட்டு இருப்பியோ, அது நம்ம கண்ணில் பட்டு மனசு அஞ்சலப்பட்டுருமோன்னு நினைச்சுதான் வரும்போதே மாப்பிள்ளன்னு கத்திக்கிட்டே வந்தேன். ஓஹோ சரி மாமா, ரூம்ல போய் வெயிட் பண்ணு, நான் வாரேன். சரி வாமா மோகனா, நம்ம வெளியில போய் வெயிட் பண்ணுவோம். மாமா எதுக்குடா கத்துற? மாமா அவளை எங்க கூட்டிட்டு போற? அப்ப நீ உள்ள போமா, வாடா என் கூட. டேய் கொஞ்ச நாளாவது அமைதியா இருடானா கேக்குறியா? ஐயோ மாமா, ஒரு வாரமா அவகிட்ட சரியா கூட பேசல, அதனாலதான் பாக்கலாம்னு போனேன். சரி அதை விடு, செந்தாமரை என்ன சொல்றான்? என்னத்த சொல்லுவான், அவன் ஒரு வார்த்தை கூட பேச மாட்டேங்கிறான் மாமா. நம்ம என்ன சொன்னாலும் சரின்னு தலையாட்டுறான். சொத்துல எந்த பிரச்சனையும் இல்ல, அவன் சம்பாதிச்சு வாங்கி போட்டுல வடிவமா பேர்ல தான் இருக்கு. என்ன பிளான் பண்றான், என்ன யோசிக்கிறான்னு ஒண்ணுமே புரியல மாமா. அவன் பிளான் பண்ணி எல்லாம் பண்றதுக்கு முன்னாடி இவனை பத்தின உண்மைய எல்லாத்துக்கும் தெரியப்படுத்தணும்டா. அதுக்கு தான் மாமா நானும் வெயிட் பண்றேன். சட்ட ரீதியா மோகனாவுக்கு 18 வயசாக இன்னும் ஒரு 10 நாள் தான் இருக்கு. அதுக்கப்புறம் அவன் மேஜர். நம்ம கூட வர்றேன்னு சொன்னாலும் இங்க யாராலையுமே தடுக்க முடியாது. அவளை கூட்டிட்டு போயிட்டு இந்த செந்தாமனோட மொத்த வண்டவாளத்தையும் தண்டவாளத்துல ஏத்தி அவனை அசிங்கப்படுத்தி அவன் பண்ண பாவத்துக்கு தண்டனை வாங்கி தரணும் மாமா. அது சரி, வீராவை என்ன செய்யலாம்னு இருக்க? இப்ப வரைக்கும் யோசிக்கல. அவன் அப்பனை பத்தி எல்லாம் தெரிஞ்சதுக்கு அப்புறம் மனசு மாதிரி ஏதோ வாழ்ந்தா போதும்னு அடங்கி ஒடுங்கி இருந்தா உசுரோட விட வேண்டியதுதான். இல்ல எங்க அப்பனை மாதிரி தாண்டா நானும் நிமிந்துக்கிட்டு தெரிஞ்சா அவனையும் போட்டு தள்ளிவிட்டு வடிவமாவை நம்ம கூடவே கூட்டிட்டு போக வேண்டியதுதான். சேர்றா சேர்றா, என்ன செஞ்சாலும் பார்த்து பதமா நிதானமா செய்டா. சரி மாமா, இப்ப துணைக்கு நீ வந்துட்டல்ல, இனி எனக்கு பயமே இல்ல மாம்சு. அடே நீ வேற, உன்னை நம்பி தாண்டா நானே வந்திருக்கேன். ஏதாவது பிரச்சனைனா என்ன கோத்து விட்டுவிட்டு போயிடாத. அப்புறம் இனிமே என்னை வச்சு ஏதாவது பிளான் போடுறதா இருந்தா என்கிட்ட சொல்லிவிடுடா. அன்னைக்கு எம்புட்டு பயந்துட்டேன் தெரியுமா? என் உசுரை எடுத்துட்டா கூட பரவாயில்ல, ஆனா என்னை வச்சு உனக்கும் மாமனுங்களுக்கும் பிரச்சனை வந்துருமோன்னு பயந்தே போயிட்டேன்டா. என்ன மாமா இப்படி நினைச்சுட்ட? உன்னை அப்படிலாம் லேசில விட்டுருவேன் மாம்சு. எங்க குடும்பத்தோட தூணே நீதான். ஆமாடா, இப்படியே சொல்லி சொல்லிதானடா அந்த வீட்டுல சம்பளம் இல்லாம அடிமையா வச்சிருக்கீங்க. உங்க அப்பனுங்க என்கிட்ட பேசின டைலாக்க இப்ப மகனுங்க நீங்களும் பேச ஆரம்பிச்சுட்டீங்க. ஆமா மாம்சு, எங்களோட அன்புக்கு நீ அடிமை, உன்னோட அன்புக்கு நாங்க எல்லாம் அடிமை. எப்படி மாம்சு, டைலாக் கரெக்டா? நச்சி கொஞ்சம் தள்ளி நில்டா. நான் உன் தாய் மாமன், உன் மாமன்டா. மோகனா கூட இந்த ஞாபகத்துல ஏதாவது ஏடா கூட பண்ணிவிடாத. சரளாவை தவிர யாரையும் தொடக்கூடாது, தொடவும் விடக்கூடாதுன்னு சபதம் போட்டிருக்கேன் பாத்துக்க. உன்னைய வேற முத்த கொடுக்கூடாம பாதியிலே எடுத்துக்கிட்டு வந்துட்டேன். அதனால நைட்டு கனவு கண்டு ஏதாவது பண்ணி வச்சுட்டேனா ஆத்தி எனக்கு பயமா இருக்கு சாமி. நானே இன்னைக்கு ஒரு ரூம்ல கீழேயே படுத்துக்கிட்டேன். சரி விட்டு மாமா, வா போலாம். ஏங்க ஐயாவுக்கு தகவல் சொல்லியாச்சா என்ன? இப்பதான் நம்ம கிணிமிட்டி போய் சொல்லிவிட்டு வந்தாங்க ஐயா. எம்புட்டு தைரியம் இருந்தா நம்ம வீட்டு பிள்ளைகிட்ட சரசம் பண்ணுவாங்க. சாதியில பின்தங்கினவங்க, ஏழை காசு பணம் இல்லாதவங்க தானு அம்புட்டு இழப்போம் இவனுங்களுக்கு. இன்னைக்கு நம்ம யாருன்னு காட்டணும். அது தம்பி வந்து ஃபர்ஸ்ட் பேசட்டும், அதுக்கப்புறம் இவங்களுக்கு இருக்கு. என்னதான் இருந்தாலும் நம்ம கொஞ்சம் பார்த்து செய்யணுங்க. இவங்க எல்லாம் கவர்மெண்ட் அதிகாரிங்க வேற, ஏதாவது பிரச்சனை வந்துட போகுதுங்க ஐயா. எந்த பிரச்சனை வந்தாலும் நம்ம அண்ணன் பாத்துக்குவாரு. இதோ வந்துட்டாருல்ல,